இந்த 40 நாட்கள் தவக்காலத்துல இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பது குறித்து இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். சோ வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் உங்கள் விஜய் ஜெனிஷா அகஸ்ட். இது நம்ம ஜெம் சாக்ரட் டிவி. தவக்காலம் என்பது நம்மில் பல பேரு உடலை வருத்தி கொண்டு நோன்பு இருப்பது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இதை மட்டும் செய்வது தவக்காலம் அல்ல. அதற்கு மாறாக உள்ளத்தை திருத்திக் கொண்டு மனமாற்றத்துடன் வாழ்வதுதான். இந்த மனமாற்றம் என்பது ஒரு பயணம் அப்படின்னே எடுத்துக்கலாம். அதாவது இருளிலிருந்து ஒளியை நோக்கி, பாவத்திலிருந்து புனிதத்தை நோக்கி, சாவிலிருந்து வாழ்வை நோக்கி, வெறுப்பிலிருந்து அன்பை நோக்கி இயேசுவின் பாதையில் நடைபோடும் புனித பயணம். இந்த பயணத்துல நம்மிடம் எதிர்பார்க்கப்படும் சில பயண விதிகள் குறித்து தற்போது காண்போம். முதல் விதியாக நமக்கு இயேசு கூறுவது என்னவென்றால், நீங்கள் நோன்பு இருக்கும் போது மக்கள் பார்க்க வேண்டும் என்று வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் விண்ணக தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளத்தை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்று இயேசு கூறுகிறார். விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டுல மக்கள் பலரும் தங்கள் பாவங்களுக்காக சாக்கு உடை அணிந்து நோன்பிருந்து மன்றாடியதால கடவுளின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்றதாக காண்கிறோம். தொடக்க திரு அவையிலும் பெரிய பாவங்களை செய்தவர்கள் சாக்கு உடையுடன் சாம்பல் பூசி நோன்பிருக்கும் வழக்கம் இருந்துச்சு. அந்த வகையில தான் கிபி 10வது நூற்றாண்டுல முடிவுக்கு வந்த இந்த வழக்கத்தின் எச்சமாகவே சாம்பல் பூசி கிறிஸ்தவர்கள் தவக்கால நோன்பு கடைபிடிக்கக்கூடிய வழக்கம் 11ஆம் நூற்றாண்டுல உருவானது. மனமாற்றத்தின் அடையாளமாக விவிலிய பின்னணியில் தோன்றிய அந்த வழக்கம் தவக்காலத்தின் முதல் நாளான சாம்பல் புதனன்று இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இரண்டாம் விதியாக இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுவது என்னவென்றால், நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும். மக்கள் புகழ வேண்டும் என்று நீங்கள் உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்ற அழகிய வழிமுறையை இயேசு கற்பிக்கிறார். தர்மம் செய்ய வேண்டும் என்பது அனைத்து மனிதர்களிடமும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்று. அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த தவக்காலத்துல அதிகமாக கிறிஸ்தவர்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. இயேசு மேலும் கூறுகிறார், மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. மேலும் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? விண்ணகத்தில் செல்வம் சேர்த்து வைப்பது எப்படி என்று இயேசு இதற்கான பதிலை தெளிவாக சொல்கிறார். என்னவென்றால், பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது, தாகமாக இருப்பவர்களோட தாகத்தை தணிப்பது, அந்நியரை வெறுக்காமல் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வது, ஆடையின்றி இருப்பவர்களுக்கு முடிந்தளவு ஆடை தருவது, நோயுடன் இருப்பவர்களை கண்காணிப்பது, இவைகள்தான் விண்ணகத்தில் நாம் சேர்த்து வைக்கும் செல்வம். இந்த மனிதநேய செயல்களுக்காக நாம் இங்கே பணத்தை கொடுக்க அங்கே நம்முடைய கணக்கில் செல்வம் கூடிக்கொண்டே போகும். ஆகவே அன்புள்ளங்களே, உடல் உள்ள ஆசைகளை அடக்குவதும் தேவையில் இருப்போருக்கு உதவுவதும் கிறிஸ்தவர்களுக்கு ஓர் ஆன்மீக பயிற்சியாகவே இருக்கக்கூடிய இந்த சூழல்ல மண்ணுலக செல்வங்கள் மீதான பற்றை விடுத்து விண்ணுலக செல்வங்கள் மீதான ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள தூண்டுவதாக இந்த தவக்காலம் நமக்கு அமையட்டும். நன்றி.